ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வித்தியாசமான என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா தாங்க பண்ணோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டோம். ஸோ ரெடி பண்ண வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இன்னும் தெளிவாக நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் நல்லா ஜிகர்தண்டாவுக்கு தேவையான பால்லேருந்து எல்லாத்தையும் கலக்கிட்டு அதுக்கு தேவையான ரசம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் எடுத்து அந்த இதில் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கலக்கி விட்டு நாங்கள் எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சீரியஸாகவே. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு, எங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நானே என்னோடய தம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எல்லாருமே சேர்ந்து குடிச்சுட்ருந்தோம். ஸோ ஃபுல்லாக காடியாக எடுத்து ஸோ இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லு சில்லுன்னு குடித்தா செம்மையாக இருக்கும்ல, அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ அது சாப்பிடும் போதே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெயிலுக்கு நல்லா குளுன்னு குடிச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா சேர்ஸ்லாம் அடித்து நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு அப்புறம் நல்லா வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாளோட கிளிப்ஸு. ஸோ எல்லாமே குடிச்சிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கள் தர்ஷன் பையா ஊருக்கு கிளம்புறாப்புல. ஸோ அதுக்கு தேவையான பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை நான் அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மார்னிங்கே உப்புமா தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உப்புமா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடணுமே அப்படின்ட்டு தாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணுமே அப்படிங்கிற கடமை உணர்ச்சியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் மம்மி தான் எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் உப்புமா சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால் எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதியம் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும், எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு போயிருப்பாங்க. அது மாதிரி தான் நானும் குளிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி ஓட்டெல்லாம் போட்டுட்டு வெளியிலேயும் வந்தாச்சு. ஸோ செம்ம வெக்குங்க, அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தலையெல்லாம் வலிச்சிருச்சு. கூட்டமாக வேறு இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே போய் ஓட்டெல்லாம் போட்டு அப்புறம் வந்தாச்சு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பூக்குழி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க உள்ளவங்களும் எல்லாருமே விளக்கு பூஜைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை போய் நாங்கள் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். பார்த்துட்டு நல்லா மனசுக்கு திருப்தியாக சாமியை கும்பிட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, எங்கள் ஸ்ட்ரீட்காரங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர் வரும், அதுக்காக தான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு லட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்னி சட்டி வேறு வருது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு எதுக்கு செம வைபாக இருந்துச்சுங்க, செம சூப்பராக இருந்துச்சு. நமக்கே டான்ஸ் ஆடன் போல் இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நைட்டே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, 10:30 ஆகிடுச்சு சாமி வர்றதுக்கேவும். எப்பயுமே சீக்கிரமாக வந்துடும், 9 மணிக்கு மேலேயே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து பையன் நடந்து வர்றாங்க, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்க காலெல்லாம் விழுந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. ஸோ கும்பிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே மாவிளக்கு இந்த மாதிரி நிறைய எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பூக்குழி இறங்குவாங்க இல்லையா, அவங்க தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூக்குழி அன்னைக்கு காட்டுறேன், செம்ம சூப்பராக இருக்குங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஜூஸு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லக்ஷ்மி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அன்னபூரணி இந்த மாதிரி நிறைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அலங்காரம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கவே தத்ரூபமாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சுங்க. ஸோ கும்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.